வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு டெய்லியும் ஏற்பட்டிருக்கு. இந்த வாரமே நம்ம மார்க்கெட் ரொம்பவே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. சொல்லப்போனா நெகட்டிவா தான் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கான சம்பவம் எதுவும் நம்ம மார்க்கெட்ல நடக்காதது, ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல நெட்டா பயர்ஸா இருக்காங்க. ஒரு 500 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, நெட்டா நம்ம மார்க்கெட்ல போட்டிருக்காங்க. ஸோ நேத்து, முந்தா நேத்து எஃப்ஐஎஸ் 2 நாள் வித்தாங்க. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கோடிக்கு பாசிட்டிவா வந்திருப்பது நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். சேம் டைம் டிஐஎஸோட பங்களிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா எஃப்ஐஎஸ் வாங்குனாங்கன்னா நம்ம ஆட்கள் அப்படியே கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க. இதுதான் ஏன் அப்படின்ட்டு புரிய மாட்டேங்குது. என்னைக்குமே பணம் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்ஃப்ளோ கிடைச்சிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து முதலீடு பண்றாங்க. பட் கரெக்ட்டா எஃப்ஐஎஸ் வாங்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுறாங்க. நல்ல விலையில இருந்தா இவனுங்களும் சேர்த்து வாங்க வேண்டியது தானே. ஏன் எஃப்ஐஎஸ் விக்கும்போது தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் எழுதியிருக்கா என்ன? ஏதாவது ஒரு விதி இருக்கா என்ன? பட் இவங்க அதத்தான் பண்றாங்க. ஸோ எத்தனை நாட்களுக்கு இத பண்றாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தா தான் அடுத்த கட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது போக அமெரிக்கா மார்க்கெட், கொரியா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஷிப் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் மற்ற செமிகண்டக்டர் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம்னா, அகைன் ரீபவுண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கோட டேல கூட ஒரு ஏற்றம் நடந்துட்டு இருக்கு. இந்த சில நாட்களா தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் நம்ம மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா ஐடி செக்டாருக்கு இந்த ஸ்லோ டவுன் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐடி செக்டார் பார்க்கும்போது ஜூலை எண்டுல இருந்து ஜூலை எண்டுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 15 டேஸ் கிட்ட ஓடியாச்சு. இந்த 15 டேஸா நம்ம ஐடி நிறுவன பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ ஒரு ஜோன்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு டிசிஎஸ் நம்ம உதாரணத்துக்கு எடுத்தா 2400ல இருந்து ஒரு 2300 இந்த ஒரு கேப்ல தான் ரொம்ப நாளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 15 நாட்களா இப்படிதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ அடுத்த கட்ட ஒரு ஏற்றம் நடக்கணும்னா அங்க இந்த சிப் கம்பெனிஸ் கொஞ்சம் ஒரு டிப் நடக்கணும். ஸோ சரிவு நடக்கணும். அப்படி நடந்ததுன்னா அகைன் ஏறலாம். அண்ட் அதே மாரி இப்ப இந்த ஆந்த்ரோபிக், ஓப்பன்ஏஐ போன்ற கம்பெனிஸ் பற்றியான ஐபிஓ டீட்டெயிலும் வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் கூட பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது. ஸோ அவனுங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு அது ஒரு சூப்பரான ஒரு காலமா அமையும். ஃபண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கண்ணுல தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்லப்போனா இப்போ சைனாவோட ஏஐ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா, யுஎஸோட ஆந்த்ரோபிக், ஜிபிடி இது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது டாப்ல இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. இந்த க்வின் அந்த மாரியான அலிபாபாவோட ஏஐ மாடல் இப்போ நல்ல பீக்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு ஏஐ மாடல் பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது உருவாக்க முடியாத ஒரு விஷயம் இல்ல. ஒருத்தன் உருவாக்கிட்டான் இனோவேட்டர். ஸோ அவன தொடர்ந்து நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்தரா நம் நாட்டு நிறுவனங்களும் பலதும் இத கையில் எடுப்பாங்கங்கிறதுல சந்தேகமே இல்ல. பெரும் நிறுவனங்கள் இத அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் தொடர்ந்து நான் ஐடி நிறுவனங்கள் பக்கம் என்னோட கவனத்த செலுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இத இன்னைக்கு நான் சொல்லல. ஸோ உச்சகட்ட பிரஷர் இருக்கும்போதே இத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது டிசிஎஸ் கிட்ட இருந்து என்ன செய்தினா, டிசிஎஸ் அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஃப்ளைட்டுக்கு வர இன்ஜின் ஹைட்ரஜன் ஃபியூயல்ல இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிமுலேஷன்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. டிசிஎஸ் பார்க்கும்போது டெக்னாலஜி பார்ட்னர் ரோல்ஸ் ராய்ஸ்க்கு, அதுவும் குறிப்பா இந்த என்ஜின் டெவலப்மெண்ட்டுக்கு. இதனால ராயல்ட்டி இந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்க போறதில்ல. இவங்க ஒரு சர்வீஸா தான் பண்றாங்க. அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் மாரி இது ஒரு சர்வீஸ் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்றாங்கன்ட்டு சர்வீஸ் பண்றாங்க. இது டிசிஎஸ்க்கு நல்ல செய்தி தான். ஒரு ஒரு குட்வில்ல உண்டாக்கும். அண்டு இத மாரியான பல டீல்ஸ வின் பண்றதுக்கான வாய்ப்பும் வருங்காலத்தில டிசிஎஸ்க்கு இருக்கு அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயம் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். 2024ல இந்த ப்ராஜெக்ட்ல டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2022ல இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கு. 2 வருடம் கழிச்சு ஜாயின் பண்ணாங்க. இப்போ 2 வருடத்துல இதோட டெஸ்ட் பாசிட்டிவா வந்திருக்கு. இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. இந்த மாரியான தொடர்ந்து நல்ல செய்திகள் வரும். பட் இருந்தும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல. பட் மார்க்கெட் ரியாக்ட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. என்னைக்கெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த சான்ஸ நம்ம யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். ஒன்ஸ் மார்க்கெட் திரும்ப இந்த மாரி நிறுவனங்கள் பின்னாடி திரும்ப ஆரம்பிச்சதுன்னா, கண்டிப்பா ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த நிறுவனங்கள்ல. அடுத்தது டிவிஎஸ் மோட்டார் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா, ஐக்யூப கென்யால லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி நல்ல எக்ஸ்போர்ட் குரோத்த டிவிஎஸ் குடுத்துட்டு இருக்காங்க. டிவிஎஸ் மட்டும் இல்ல, பஜாஜ் ஆட்டோவும் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு எக்ஸ்போர்ட் முக்கியமான மார்க்கெட்டுன்னு பார்த்தா ஆஃப்ரிக்கா தான். ஆஃப்ரிக்கால 2 நிறுவனங்களுமே
நல்லா வந்து ஒரு வளர்ச்சிய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம் நாட்டு நிறுவனங்களோட வாகனங்களுக்கு நல்ல டிமாண்டும் அங்க இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுடைய எக்ஸ்போர்ட் டேட்டா எடுத்து நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ எக்ஸ்போர்ட் வளர்ச்சி 2 நிறுவனங்களுக்கும் ஒரு முக்கிய பில்லரா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் அங்க அறிமுகப்படுத்தின காரணத்தினால, இவங்களுடைய எக்ஸ்போர்ட் வால்யூம் தொடர்ந்து வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் புது சந்தைகள்ல ஐக்யூப் ஓடப்போகுது. ஸோ இது டிவிஎஸ் மோட்டார பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி மறைமுகமா இந்த தூத் டிரான்ஸ்மிஷனுக்கும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு உந்துதலா இருக்கும். அவங்களுடைய அந்த 35% ஈவி செக்மெண்ட்ட வந்து ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாவும் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 நிறுவனங்களோட வளர்ச்சி குறிப்பா எலக்ட்ரிக் ஈவி செக்மெண்ட்ல ஏற்படக்கூடிய வளர்ச்சி தூத் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலா அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் 2 பேருமே 3 வீலர்ல ரொம்ப அக்ரெசிவா ஈவிய வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் நல்ல குரோத் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இங்கேயும் குரோத் ஏற்படுது. 2 வீலர்ல பார்க்கும்போதும் இவன் ஒரு 55,000 வண்டி கிட்ட விக்கிறான். அவன் ஒரு 45,000, 48,000 வண்டி கிட்ட விக்கிறான். ஸோ தொடர்ந்து சேல்ஸ் க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஃபர்தரா இது இப்பதான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இன்னும் ஃபர்தரா 1,00,000 வண்டிய கூட இந்த நிறுவனங்கள் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கான சான்சஸ் அங்கேயும் நல்லா இருக்கு. ஸோ இந்த குரோத் நிறுவனமான டிவிஎஸ்க்கு பொறுத்தவரைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலத்துல இந்த நிறுவனம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ வளர்ச்சியை நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும். அடுத்தது கனரா பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ கனரா பேங்க் என்ன சொல்றாங்க, எங்களுடைய லோன் குரோத் பார்த்தீங்கன்னா FY 27ல பட்டை கலப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி க்ரோத் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். சேம் டைம் இந்த எஃப்சிஆர்ஏ எஃப்சிஆர்ஏக்குள்ளே போகுது. ஸோ இந்த ஃபாரின் டெபாசிட் அந்த ஒரு இது சொன்னாங்களே, அது பேர் எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. ஸோ இந்த ஃபாரின் டெபாசிட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக வந்து இருக்க போகுது. இதில் ஃபாரின் டெபாசிட் பண்ணுறக்கூடியவர்களுக்கும் நிறைய சலுகைகள் இருக்குது, வரி சலுகைகள் இருக்குது. அண்டு நம்ம பணத்தை ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாமே டாலராகவே டெபாசிட் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு டெபாசிட் க்ரோத்தை நம்ம இந்தியன் வங்கிகளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ எல்லாரும் பார்த்திங்கன்னா லோன் க்ரோத்தை பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சேம் டைம்ஸ் டெபாசிட்டும் நல்ல வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு கிரெடிட் சிடி ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கனரா பேங்க்குக்கு 75லேருந்து 80க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு ரூம் இருக்குது லோன் கொடுப்பதற்கு. ஸோ இவனுங்க இப்போ என்னென்னா ஃபோன் பண்ணி ப்ரைவேட் பேங்க்ஸ் எப்படி வந்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்கன்னு போட்டு ஆவி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கிறதே ரொம்ப நல்ல செய்தி. மேபி நீங்கள் யாராச்சும் கனரா பேங்க் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கால் மேபி வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்திருக்கலாம். எனக்கு வந்திருக்கு. நான் கனரா பேங்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டெப்ஸாக நான் வந்து பார்க்குறேன். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான வேலைகள் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபர் அண்ட் ஜோதி லேபுக்கான பஞ்சாயத்து. ஸோ என்னப்பா பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தா இந்த நீம் அப்படிங்கிற பேரை யார் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பஞ்சாயத்து வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போது டாபர் பார்த்தீங்கன்னா டாபருங்கிறத சைடில் போட்டுட்டு நீம் அப்படிங்கிறது கொட்டை எழுத்துல முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ ஜோதி லேப் கிட்ட ஒரு டூத் பேஸ்ட் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீம் அப்படிங்கிற பேரில் தான் வந்து இருக்கும். ஸோ இப்போது ஜோதி லேப் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போது கோர்ட்டு பார்க்கும்போது டாபருக்கு அகெயின்ஸ்டாக இப்போது ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. ஏன்னா 2 பேஸ்ட்டும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து சேம் ஒரே மாதிரியான டிசைனாக தான் 2ஓட பேஸ்ட்டும் டிசைனும் வந்து இருக்கும். இந்த கவர் ஃபோட்டோ பார்க்கும்போது ஃபாண்ட்டு கூட பார்க்கும்போது ஒரே மாதிரி ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த கவர் மேலே இருக்கிற கவர் இது எல்லாமே சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜோதி லேப் கடுப்பாகி போட்டிருக்காங்க. இப்போ ஜோதி லேப்க்கு சாதகமாகவும் தீர்ப்பு வந்திருக்கு. டாபர் என்ன சொல்கிறாங்க, நீம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பேர் தானே, நாங்கள் யூஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பட் அது இல்லை, அப்படியெல்லாம் பொதுவான பேர் அப்படின்ட்டுலாம் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டும் கோர்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜோதி லேப்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்டு மோஸ்ட்லி பலரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாட்கோ ஃபார்மாவை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போதே இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், என்ன பிரச்சனை ஃப்யூச்சரில் வரும் அப்படின்ட்டு. அண்டு இதோட இன்னும் ஒரு ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இதை பற்றியெல்லாம் நம்ம எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எதிர்பார்த்த ரிசல்ட் தான். ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 200 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டொமஸ்டிக் பிஸ்னஸ் க்ரோ ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஏபிஐ பிஸ்னஸ் பார்க்கும்போதும் நாட்கோ ஃபார்மாக்கு ஒரு க்ரோத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 இடமும் ஒரு வளர்ச்சி நோக்கி போயிருக்கு.
இன்னொரு இடமா என்ன இடம் இருக்குன்னா, ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் அதோட சேல்ஸ் குரோத் வந்து குறைஞ்சிருக்கு. பாதியா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவா தெரியும். ஸோ இந்த ரெவ்லிமிட் வந்து போனது தான் அதில பெரிய அளவுக்கான ஒரு இது இல்ல. ஸோ போட்டித்தன்மை அதிகமாயிருச்சு. ஸோ இன்னும் பெருசா வந்து அவங்களால விலை கிடைக்காது. அதுதான் இப்ப ஒரு ரீசனா இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதிலருந்து இவங்க மீண்டு வருவதற்கு இன்னும் 1 வருட காலம் பக்கம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அதுவரைக்கும் ஒரு பிரஷர் ஃபேஸ் பண்ணும். அதுவரைக்கும் பங்கையும் பாருங்க, கீழ விழுக விடாம அப்படியே புடிச்சு நிறுத்தியிருக்காங்க. ஸோ எங்க இருந்தது இந்த பங்கு? 2024ல ஒரு உச்சகட்ட விலையில ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 25 ஸ்டார்ட்டிங்ல விழுந்தது. ஆல்மோஸ்ட் 1 1/2 வருடம் ஆயிருச்சு. 1 1/2 வருடமா பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வே தான் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா இந்த நிறுவனத்த போட்டு அடிக்கவே இல்ல. ஸோ நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணணுன்ட்டு. பட் அந்த ஒரு வாய்ப்பு இன்ன வரைக்குமே ஏற்பட மாட்டேங்குது. மேபி ஏற்படாம கூட வந்து போகலாம். ஏற்பட்டதுன்னா ரொம்ப நல்லது. ஆனா அதுக்கான டைம் இன்னும் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில ஒரு போடு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால நான் டெஃபினட்டா இந்த இடத்துல வந்து காத்திருந்து பார்த்துட்டு தான் இருக்க போறேன். ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போக போக தான் என்னங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு நியர் டெர்ம்ல இன்னும் 1 வருடத்துக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்ல அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் நாட்கோ ஃபார்மாவை பொறுத்தவரைக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா ரெட்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கனடால வந்து லான்ச் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் நான் ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது கிடைக்கல. இப்போவும் இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் அது ஒரு டவுன்ஃபால் நடந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு பெட்டர் ப்ரைஸ் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துக்கு போகல. பட் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அடுத்த காலாண்டே உங்களுக்கு ப்ரெஷரா தான் வந்து அமையப்போகுது. அதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா, ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க காம்படிஷன வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்க வேண்டிய நிறுவனம் இப்போ இறங்கிருச்சு. இதுல இவங்களுடைய ஒரு தவறும் வந்து இருக்கு. ஸோ குவாலிட்டி கரெக்ட்டா செக் பண்ணாம பண்ணது நிறுவனத்தோட தவறு. இதனால அப்போடெக்ஸ் பார்த்தீங்கன்னா, அத சரியா பயன்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஸோ கனடால அந்த என்ஓசி குடுக்கல இந்த நிறுவனத்துக்கு. அது பயன்படுத்தி அப்போடெக்ஸ் முன்னாடியே லான்ச் பண்ணாங்க. ஸோ 2வது இவங்களுடைய ஒரு தவறுனால, ஸோ இந்த மார்க்கெட் அவங்க கிட்ட இழந்துட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போடெக்ஸ் அங்க பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. மார்க்கெட் லீடரா ஆயிட்டாங்க. ஜெனரிக் செமாக்ளூடைட பொறுத்தவரைக்கி. ஸோ அது மட்டும் இல்ல, 2 வீகோவையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒசும்பிக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒசும்பிக் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த மாரியான ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இவனுக்கு ஏற்பட்டது, நாட்கோக்கு ஏற்படுது அப்படின்னா, இன்னும் பெரிய அளவுக்கான சம்பவம் ஏற்படலாம். ஸோ இன்னும் வந்து நம்ம நெறைய விஷயங்கள ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு. பாக்கி இருக்கு. ஸோ ஜஸ்ட் பிளைண்டா இது வந்துரும், இது நடந்துரும், இது நடந்துருச்சுன்னா இது எங்கேயோ போயிரும் அப்படின்ட்டு நம்ம பிளைண்டா முடிவெடுக்க கூடாது. பல விஷயங்களையும் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத நாட்கோ ஆல்ரெடி கத்துக் குடுத்துருக்கு. ஸோ அதனால அவன் கத்துக் குடுத்த பாடத்த நம்ம மறக்கக்கூடாது. யாரும் மறக்காம அடுத்த கட்ட ரிசர்ச்ச நம்ம பண்ண ஆரம்பிக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் டெஃபினட்டா பண்ணுவேன். பண்ணிட்டு அத பத்தி உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ அடுத்தது வோல்டாஸோட ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அட்டோம்பெர்க் அவங்க கூட ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா, இந்த ஏசி கம்ப்ரஸர வந்து உருவாக்குவதற்காக ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அட்டோம்பெர்க் அப்படிங்கிறது ஒரு ஃபேன். இந்த ஐபிஎல்லாம் ஓடும்போது, இந்த அட்டோம்பெர்க்கோட விளம்பரம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அவங்க கூட ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் வோல்டாஸ் போட்டிருக்காங்க. ஸோ வோல்டாஸோட இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா தான் இருக்கு. 50% உங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் இது ஒரு பெட்டரான ஒரு காலாண்டா தான் வோல்டாஸ்க்கு அமைஞ்சிருக்கு. 200 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் பங்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன பார்த்திருப்போம். கொஞ்சம் டீட்டெயில்டாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.